அனைவருக்கும் வணக்கம். கல்வி தொலைக்காட்சியின் தடையும் விடையும் நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி குழந்தைகளே. இப்பொழுது நாம தடையும் விடையும் நிகழ்ச்சியில் நிகழ்தகவு பாடப்பகுதியிலிருந்து வினாக்களை பார்க்கலாம். வினாக்களை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வரக்கூடிய ஃபார்முலாஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா? அடிஷன் தியரம் ஆஃப் ப்ராபபிலிட்டி, நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். If A and B are any two events, then P of A union B is equal to P of A plus P of B minus P of A intersection B. Aவும் Bயும் mutually exclusive events, அதாவது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா P of A சேர்ப்பு B is equal to P of A plus P of B. ஏன்னா P of A intersection B அங்கே 0 ஆகிடும். இப்போ A, B and C are any three events, ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள் அப்படின்னா P of A union B union C is equal to P of A plus P of B plus P of C minus P of A intersection B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. அதாவது AB என்பன இரண்டு நிகழ்ச்சிகள் அப்படின்னும் போது ஒன்லி A மட்டும் நடப்பதற்கான நிகழ்தகவு அப்படின்னா P of A intersection B bar is equal to A மட்டும்தான் நடக்கணும், அதனால P of A minus P of A intersection B. B மட்டும்தான் நடக்கணும் அப்படின்னா P of only B அப்படின்னா P of A bar intersection B is equal to P of B minus P of A intersection B. Aயும் இல்லை Bயும் இல்லை, ரெண்டுமே நடக்கக்கூடாது அப்படின்னா P of A bar intersection B bar is equal to P of A union B whole bar. டி மார்கன் லாஸில் நம்ம படிச்சிருப்போம் A dash intersection B dash is equal to A union B whole dash. In the same way P of A bar intersection B bar is equal to P of A union B whole bar. P of A bar is equal to 1 minus P of A ன்னு படிச்சிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி P of A union B whole bar is equal to 1 minus P of A union B. சரி, இப்போ நம்ம 1 mark sums பார்க்கலாமா? Exercise 8.5ல question number 13. Kamalam went to play a lucky draw contest. 135 tickets of the lucky draw were sold. If the probability of Kamalam winning is 1 by 9, then the number of tickets bought by Kamalam is A 5, B 10, C 15, D 20. கமலம் குலுக்கல் போட்டியில் கலந்து கொண்டால் அங்கு மொத்தம் 135 சீட்டுகள் விற்கப்பட்டன. கமலம் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு 1 by 9 எனில் கமலம் வாங்கிய சீட்டுகளின் எண்ணிக்கை A 5, A 10, E 15, E 20. இந்த கொஸ்டின் இப்போ எப்படின்னு பார்க்கலாமா? அதான் ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங், வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு என்னன்னா நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் பாட், எத்தனை டிக்கெட்ஸ் கமலம் வாங்கினாங்க, பை டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ். கமலம் எத்தனை டிக்கெட்ஸ் வாங்கினாங்கன்றது நமக்கு தெரியாது, அதனால அதை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து 135, 135. அதாவது வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. என்னன்னு கொடுத்துருக்காங்க? 1 by 9 கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு கமலம் வாங்கிய டிக்கெட்டுகளின் எண்ணிக்கை எக்ஸ், அதுதான் வேணும். எக்ஸ் கண்டுபிடிக்கணும். எக்ஸ் வேணும்னா 1 by 9 இன்ட்டு இந்த 135 டிவிஷனில் இருக்குல்ல, இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளிகேஷன் பெருக்கல்ல வரும். ஒரு 9 9, 15 9, 135. அப்போ எக்ஸோட வேல்யூ 15. கமலம் எத்தனை டிக்கெட் வாங்கியிருக்காங்க? 15 டிக்கெட்டுகள். இது எந்த ஆப்ஷன்? இது ஆப்ஷன் சி. ஆன்சர் வந்து சி. சரிங்களா? அடுத்தது செகண்ட் கொஸ்டின். இஃப் எ லெட்டர் இஸ் சோசன் அட் ரேண்டம் ஃப்ரம் த இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ், ஏலேருந்து இசட் வரைக்கும் ஆல்ஃபபெட்ஸில், then the probability that the letter chosen precedes X, A 12 by 13, B 1 by 13, C 23 by 26, D 3 by 26. ஆங்கில எழுத்துக்கள் ஏயிலிருந்து இசட் வரைக்கும் ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்வு செய்யப்படுகிறது. அந்த எழுத்து எக்ஸுக்கு முந்தைய எழுத்துக்களில் ஒன்றாக இருப்பதற்கான நிகழ்தகவு என்னன்னு கண்டுபிடிக்கலாமா? மொத்தம் ஆங்கில எழுத்துக்கள் எத்தனை இருக்குது ஆல்ஃபபெட்ஸில்? 26 லெட்டர்ஸ் இருக்குது, 26 எழுத்துக்கள் இருக்குது. அதில் எக்ஸுக்கு முன்னாடி எத்தனை எழுத்துக்கள் இருக்குது? எக்ஸ் வந்து 24வது லெட்டர். அப்போ எக்ஸுக்கு முன்னாடி 23 லெட்டர்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய லெட்டரை எடுக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு எடுத்துக்கலாம். அப்போ எத்தனை லெட்டர்ஸ் இருக்குது? N of A is equal to 23. மொத்த லெட்டர்ஸ் எத்தனை? அது N of S is equal to 26. அப்போ எக்ஸுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு எழுத்து சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுப்பதற்கான நிகழ்தகவு P of A is equal to N of A by N of S. அப்போ என்ன ஆன்சர் நமக்கு கிடைக்குது? 23 by 26. இது எந்த ஆப்ஷன்? இதுவும் சி ஆப்ஷன் தான். ஆன்சர் இஸ் சி. நெக்ஸ்ட் தேர்ட் கொஸ்டின். A purse contains 10 notes of rupees 2000, 15 notes of rupees 500 and 25 notes of rupees 200. One note is drawn at random. What is the probability that the note is either a rupees 500 note or rupees 200 note? A
1/5, B 3/10, C 2/3, D 4/5. ஒரு பணப்பையில் ரூபாய் 2000 நோட்டுகள் 10, ரூபாய் 500 நோட்டுகள் 15, ரூபாய் 200 நோட்டுகள் 25 உள்ளன. ஒரு நோட்டு சமவாய்ப்பு முறையில் எடுக்கப்படுகின்றது எனில் அந்த நோட்டு ரூபாய் 500 நோட்டாகவோ அல்லது 200 நோட்டாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு என்ன? ஒரு பையில் மொத்தம் எத்தனை நோட்டுகள் இருக்கு? அதை வந்து N of S ன்னு எடுத்துக்கிறோம். 10 2000 நோட்டுகள், 15 500 நோட்டுகள், 25 200 ரூபாய் நோட்டுகள், மொத்தம் N of S 50 நோட்டுகள் இருக்கு. அதில் A என்றத 500 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிறோம். N of A வந்து 15 இருக்கு. அப்போ P of A வந்து N of A by N of S 15/50. B என்பது 200 ரூபாய் நோட்டை எடுத்துக்கிறோம். அப்போ N of B 200 ரூபாய் நோட்டுகளின் எண்ணிக்கை எத்தனை? 25. அப்போ P of B is equal to N of B by N of S 25/50. 500 நோட்டாகவோ அல்லது 200 நோட்டாகவோ இருக்க நிகழ்தகவு கேட்குறாங்க. அப்போ P of A சேர்ப்பு B, A union B is equal to P of A plus P of B. அப்போ P of A எவ்வளவு? 15/50. P of B 25/50. ஏன் இங்கே P of A intersection B வரல? அவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். அதனால் P of A plus P of B மட்டும்தான். LCM 50 தான். 15 plus 25 40. கேன்சல் பண்ணால் 4 சிம்பிளிஃபை பண்ணால் 4/5 கிடைக்குது. இது எந்த ஆன்சர் பாருங்கள்? எந்த ஆப்ஷன்? E, அதாவது லாஸ்ட் ஆப்ஷன் D. ஆன்சர் இஸ் D. இப்போ 2 more questions பார்க்கலாம். Exercise 8.4ல question number 3. If A and B are two mutually exclusive events of a random experiment and P of not A is equal to 0.45, P of A union B is equal to 0.65, then find P of B. ஒரு சமவாய்ப்பு சோதனையில் A, B ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். மேலும் P of A இல்லை is equal to 0.45. P of A சேர்ப்பு B is equal to 0.65 எனில் P of B ஐ காண்க. இப்போ ஏயும் பியும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னு நமக்கு கொடுத்துட்டாங்க. P of A பார் கொடுத்துருக்குறாங்க, 0.45ன்னு கொடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு P of A கண்டுபிடிச்சிடலாமா? P of A பாருக்கு என்ன ஃபார்முலா? 1 minus P of A. P of A பார் எவ்வளோன்னு கொடுத்துருக்குறாங்க? 0.45. 1 minus P of A தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ P of Aவை லெஃப்ட் சைட் கொண்டு வந்துருங்க, ப்ளஸ் P of A ஆகிடும். 1 minus இது அங்கே போகும்பொழுது 0.45. 1லேருந்து 0.45 மைனஸ் பண்ணால் 0.55 கிடைக்கும். P of Aவோட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும்? P of A union B கொடுத்துட்டாங்க, P of B கேட்குறாங்க. அப்போ ஒன்றை ஒன்று ஏயும் பியும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் அப்படின்னா P of A union B is equal to என்ன ஃபார்முலா? P of A plus P of B. P of A minus P of A intersection B வராது, அது 0 ஆகிடும். சரி, இப்போ P of A ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.55. P of B தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். P of A union B என்னன்னு கொடுத்துருக்குறாங்க? கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க 0.65. அப்போ P of B வேணும்னா 0.65லேருந்து இந்த 0.55 மைனஸ் பண்ணணும். என்ன கிடைக்குது நமக்கு? P of B is equal to 0.10. இதை 0.1ன்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான சம், ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம அடுத்த சம் பார்க்க போகிறோம். If A and B are two events such that P of A is equal to 1/4, P of B is equal to 1/2, and P of A and B is equal to 1/8, find first question P of A or B, second P of not A and not B. A மற்றும் B ஆகியவை P of A is equal to 1/4, P of B is equal to 1/2 மற்றும் P of A மற்றும் B is equal to 1/8 என இருக்குமாறு அமையும் இரண்டு நிகழ்ச்சிகள் எனில் பின்வருவனவற்றை காண்க. P of A அல்லது B. இரண்டாவது வினா P of Aயும் இல்லை மற்றும் Bயும் இல்லை. இப்போ இந்த கொஸ்டின் நம்ம பார்க்கலாம். P of A, P of B, P of A and B ன்னு கொடுத்துருக்குறாங்க. அப்போ அதை வந்து P of A intersection B நம்ம எடுத்துக்கணும், is equal to 1/8. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் P of A or B. P of A or B னா P of A சேர்ப்பு B அல்லது A union B is equal to என்ன? P of A plus P of B minus P of A intersection B. P of A எவ்வளவு? 1/4. P of B
1/2 மைனஸ் P of A வெட்டு B 1/8. 2 4 8 இதுக்கு மீசிமா எல்சிஎம் எடுத்தால் 8 தான். 8ல் 2 4 இருக்குது, அதனால் 1 2 ப்ளஸ் 4 2 8, அதனால் 1 4 4. இங்கே 8 இருக்கிறதால மேலே இருக்கிற 1 அப்படியே போட்டுக்கிறோம். 2 4 கூட்டினா 6, 6ல் 1 கழிச்சா 5/8. P of A சேர்ப்பு B ஃபஸ்ட்டு கொஸ்டினுடைய ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம், 5/8. அடுத்தது என்ன கேட்டிருக்கிறாங்க? செகண்ட் கொஸ்டின், P of not A and not B, அதை எப்படி எழுதலாம்? A bar intersection B bar. ஏயும் நடக்கல பியும் நடக்கல அப்படின்னா A bar intersection B bar. இதை எப்படி எழுதணும்? P of A union B whole bar. P of A union B whole bar எப்படி எழுதலாம்? அதுக்கு என்ன ஃபார்முலா? 1 minus P of A union B. சரிங்களா? 1 minus P of A union B நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 5/8. அப்போ LCM எடுத்தா 8, 8 minus 5 கிடைக்கும். ஆன்சர் 3/8. அப்போ P of A bar intersection B bar, அதாவது not A and not B ஓட வேல்யூ 3/8. இது செகண்ட் சம். இந்த ஃபார்முலாஸ்லாம் நினைவு வச்சுக்கிட்டு சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாமா? யூனிட் எக்ஸசைஸில் கொஸ்டின் நம்பர் 11. The probability that a student will pass the final examination in both English and Tamil is 0.5 and the probability of passing neither is 0.1. If the probability of passing the English examination is 0.75, what is the probability of passing the Tamil examination? ஒரு மாணவன் இறுதித் தேர்வில் ஆங்கிலம் மற்றும் தமிழில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.5, ஒன்றிலும் தேர்ச்சி அடையாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 0.1. ஆங்கில தேர்வில் தேர்ச்சி அடைவதற்கான நிகழ்தகவு 0.75 எனில் தமிழ் தேர்வில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு என்ன? A என்பதை தமிழ் தேர்வுன்னு எடுத்துக்கலாம், B என்பதை ஆங்கில தேர்வுன்னு எடுத்துக்கலாம். இரண்டு தேர்விலும் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.5, இரண்டு தேர்விலும் வெற்றி பெறாமல் இருப்பதற்கான நிகழ்தகவு 0.1. ஆங்கில தேர்வில் வெற்றி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.75. P of A நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்க, P of A bar intersection B bar என்ன ஃபார்முலா? P of A union B whole bar. இதுக்கு என்ன எழுதுவோம்? 1 minus P of A union B. P of A union B தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இல்லையா? A bar intersection B bar என்ன வேல்யூ கொடுத்துருக்குறாங்க? 0.1. அப்போ P of A union B is equal to 1 minus 0.1. P of A சேர்ப்பு B is equal to 1ல் 0.1 போனால் 0.9. P of A union B கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்தது P of A கண்டுபிடிக்கணும். அப்போ இந்த ஃபார்முலாவில் இருந்தே போகலாம். நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்துலேருந்து P of A union B is equal to P of A plus P of B. P of minus P of A intersection B. P of A union B எவ்வளோன்னு இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்கோம்? 0.9. P of A தான் நம்ம கண்டுபிடிக்கணும் தமிழில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு. ப்ளஸ் P of B 0.75 மைனஸ் A intersection B 0.5ன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்குறாங்க. 0.9 is equal to P of A plus 0.75 வந்து 0.5 மைனஸ் பண்ணால் 0.25. P of A தான் நமக்கு வேணும். அப்போ P of A is equal to 0.9 minus 0.25. 0.90லேருந்து 0.25 மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 0.65. அப்போ P of A அதாவது தமிழில் தேர்ச்சி பெறுவதற்கான நிகழ்தகவு 0.65. ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு பாருங்கள், ரொம்ப எளிமையான கணக்குகள் தான். இப்போ 5 மார்க்ஸ் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 8.31. In a class of 50 students, 28 opted for NCC, 30 opted for NSS and 18 opted for both NCC and NSS. One of the students is selected at random. Find the probability that the student opted for NCC but not NSS, the student opted for NSS but not NCC, the student opted for exactly one of them. 50 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் 28 பேர் NCCயிலும் 30 பேர் NSSலும் மற்றும் 18 பேர் NCC மற்றும் NSSலும் சேர்கிறார்கள்.
ஒரு மாணவர் சமவாய்ப்பு முறையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் என்சிசியில் இருந்து ஆனால் என்எஸ்எஸ்ஸில் இல்லாமல். செகண்ட் கொஸ்டின், என்எஸ்எஸ்ஸில் இருந்து ஆனால் என்சிசியில் இல்லாமல். தேர்ட் கொஸ்டின், ஒன்றில் மட்டும் சேர்ந்து இருப்பதற்கான நிகழ்தகவுகளை காண்க. இப்போ மொத்த மாணவர்கள் n of s வந்து 50 மாணவர்கள் இருக்காங்க. let a be the event of students opted for NCC. n of a அதாவது NCCயில் சேர்ந்த மாணவர்கள் 28 பேர். n of a 28னா p of a is equal to n of a by n of s. அப்போ 28/50. இதை நம்ம வேணும்னா சிம்பிளிஃபை பண்ணியும் வச்சுக்கலாம். அடுத்தது let b be the event of students opted for NSS. n of b is equal to 30. அப்போ p of b is equal to n of b by n of s. 30/50. வேணும்னா இதையும் சிம்பிளிஃபை பண்ணி 3/5 நம்ம வச்சுக்கலாம். ரெண்டுத்துலேயும் சேர்ந்துருக்குறாங்க, என்சிசிலையும் இருக்காங்க என்எஸ்எஸ்லையும் இருக்கிறாங்கன்னா அது n of a வெட்டு b 18 ஸ்டூடெண்ட்ஸ், 18 ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ p of a intersection b is equal to n of a intersection b by n of s. 18/50. சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா probability of students opted for NCC but not NSS. அதாவது AB என்ற இரண்டு நிகழ்ச்சிகளில் A நடக்கணும், B நடக்கக்கூடாது. அப்படின்னா என்ன ஃபார்முலா நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம்? P of A intersection B bar is equal to A தானே நடக்கணும். அதனால் P of A minus P of A intersection B. P of A என்ன நமக்கு 28/50 minus P of A intersection B என்ன 18/50. சேம் டினாமினேட்டர் தான். அப்போ 50, 28 minus 18 எவ்வளவு? 10, 10/50. அப்போ P of A intersection B bar is equal to 10/50. இதை நாம் 1/5ன்னு சிம்பிளிஃபை பண்ணி எழுதினாலும் எழுதிக்கலாம். அடுத்தது probability of students opted for NSS but not NCC. அதாவது AB என்ற இரண்டு நிகழ்ச்சிகளில் B நிகழணும், A நிகழக்கூடாது. அப்படின்னா P of A bar intersection B, B தானே நடக்கணும். அதனால் P of B minus P of A intersection B. P of B எவ்வளவு? 30/50. A intersection B எவ்வளவு? 18/50 minus 18/50. இதை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 12/50. வேணும்னா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம், இல்லை அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம பின்னாடி யூஸ் பண்ண போகிறோம். P of A bar intersection B is equal to 12/50. அடுத்தது probability of students opted for exactly one of them. ஏதாவது ஒன்றை மட்டும் தேர்ந்தெடுக்க நிகழ்தகவு P of A வெட்டு B bar union A bar வெட்டு B is equal to P of A வெட்டு B bar plus P of A bar வெட்டு B. P of A வெட்டு B bar என்ன நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம்? 10/50, 10/50 plus P of A bar வெட்டு B என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம்? 12/50. சேம் டினாமினேட்டர் தான். அதனால் 50 அப்படியே எழுதிக்கிட்டு 10யும் 12யும் கூட்டினா 22/50. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 2ஆல் கேன்சல் பண்ணால் 11 2s are 22, 25 2s are 50. அப்போ ஏதேனும் ஒன்றில் மட்டும் கலந்து கொள்வதற்கான நிகழ்தகவு 11/25. இந்த ஃபார்முலாஸ்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? எக்ஸசைஸ் 8.4ல் கொஸ்டின் நம்பர் 13. If A, B, C or any three events such that probability of B is twice as that of probability of A and probability of C is thrice as that of probability of A, and if P of A intersection B 1/6, P of B intersection C is equal to 1/4, P of A intersection C is 1/8, P of A union B union C is equal to 9/10, P of A intersection B intersection C is equal to 1/15, then find P of A, P of B and P of C. A, B, C என்பன ஏதேனும் மூன்று நிகழ்ச்சிகள். மேலும் B கிடைப்பதற்கான நிகழ்தகவு Aயின் நிகழ்தகவை போல இருமடங்காகவும் C கிடைப்பதற்கான நிகழ்தகவு Aயை விட 3 மடங்காகவும் உள்ளன. மேலும் P of A விட்டு B is equal to 1/6, P of B விட்டு C is equal to 1/4, P of A விட்டு C is equal to 1/8, P
P of A சேர்ப்பு B சேர்ப்பு C is equal to 9/10. P of A வெட்டு B வெட்டு C is equal to 1/15 எனில் P of A, P of B மற்றும் P of C ஐ காண்க. இப்போ A என்ற நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு நமக்கு கொடுக்கல, அதனால நம்ம அதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். P of B, B என்ற நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு P of A இன் நிகழ்தகவை போல இருமடங்குன்னு சொல்லிட்டாங்க, twice that of P of A. அப்போ 2 into P of A, P of A வை எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டதால 2x. P of C is equal to P of A இன் நிகழ்தகவை போல 3 மடங்கு, அப்போ 3 into P of A, P of A வந்து x, அதனால 3x. P of A வெட்டு B கொடுத்துருக்காங்க கொஸ்டினில் 1/6, P of B வெட்டு C 1/4, P of A வெட்டு C 1/8, P of A வெட்டு B வெட்டு C is equal to 1/15. P of A சேர்ப்பு B சேர்ப்பு C is equal to 9/10. P of A வை நம்ம கண்டுபிடிக்கணும். A, B மற்றும் C என்பன ஏதேனும் 3 நிகழ்ச்சிகள் எனில் P of A சேர்ப்பு B சேர்ப்பு C, இதுக்கு என்ன ஃபார்முலான்னு முன்னாடியே பார்த்த நிகழ்தகவின் கூட்டல் தேற்றத்தில் P of A plus P of B plus P of C minus P of A வெட்டு B minus P of B intersection C minus P of A intersection C plus P of A intersection B intersection C. சரி, இப்போ அந்த வேல்யூஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? P of A union B union C என்ன வேல்யூ? 9/10 is equal to P of A நமக்கு தெரியாதுன்றதில் எக்ஸ்ன்னு எடுத்திருக்கோம் இல்லையா? அப்போ P of A x plus P of B 2x, P of C plus 3x minus P of A intersection B 1/6 minus P of B intersection C 1/4 minus P of A intersection C 1/8 plus P of A intersection B intersection C எவ்வளவு? 1/15. சைன் எல்லாம் பார்த்து சரியாக எழுதணும், சரிங்களா? அடுத்தது 9/10 is equal to 1x plus 2x plus 3x எவ்வளவு? 6x. இங்கே 3 டேர்ம்ஸ்க்குமே மைனஸ் இருக்குது, மைனஸை காமனாக வெளியே எடுத்துருங்க, உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். 1/6 plus 1/4 plus 1/8 plus 1/15. 9/10 is equal to 6x minus இங்கே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர் இருக்கு இல்லையா? அப்போ 6, 4, 8 இருக்கு, இது மூணுத்துக்கும் எல்சிஎம் மீசியம் எடுத்தால் 24. 24ல் எத்தனை 6 இருக்குது? 4 6 ஆர் 24. அப்போ 4 1s ஆர் 4 ப்ளஸ் 24ல் எத்தனை 4 இருக்குது? 4 6 ஆர் 24. அப்போ 6 1s ஆர் 6 ப்ளஸ் 24ல் எத்தனை 8 இருக்குது? 3 8s ஆர் 24. அப்போ 3 1s ஆர் 3 ப்ளஸ் 1/15. 9/10 is equal to 6x minus ஆட் பண்ணுங்க 13. 13/24 plus 1/15. இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறோம்ன்றதில் 6xை மட்டும் இங்கே வச்சுக்கிட்டு மற்ற டேர்ம்ஸை 9/10 கிட்ட எடுத்துகிட்டு வந்துடலாமா? அப்போ 6xை தனியாக வச்சுக்கலாம், மற்ற டேர்ம்ஸை 9/10 கிட்ட எடுத்துகிட்டு போகிறோம். மைனஸ் 13/24 9/10 கிட்ட வரும்பொழுது ப்ளஸ் 13/24 ப்ளஸ் 1/15 9/10 கிட்ட வரும்பொழுது மைனஸ் 1/15. இப்போ இது மூணுமே டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்குது, அதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும். 10, 24, 15 எல்சிஎம் எடுத்தால் 120 கிடைக்கும். அப்போ 6x is equal to எல்சிஎம் 120. 120ல் எத்தனை 10 இருக்கும்? 12 10s are 120. அப்போ 12 into 9 108 ப்ளஸ் 120ல் எத்தனை 24 இருக்கும்? 524. அப்போ 5 13s are 65 மைனஸ் எத்தனை 15 இருக்கும்? 8 15s are 120. அப்போ 8 1s are 8. 6x is equal to 108ல் 8 மைனஸ் பண்ணிட்டா 100. 100 plus 65 165 by 120. 6x is equal to 165 by 120 into இங்கே
6 வந்து இங்கே மல்டிப்ளிகேஷன் இருக்கா, இங்கே டிவிஷனில் கொண்டு வந்துடலாம். x is equal to 165 by 120 into 6. 5ஆல் கேன்சல் பண்ணலாமா? 33 5s are 165. இங்கே 5ஆல் பண்ணால் 24. 3ஆல் திரும்ப கேன்சல் பண்ணலாமா? 11 3s are 33. அப்போ இங்கே 3 2s are 6. அப்போ நியூமரேட்டரில் 11 இருக்குது, இங்கே 24 into 2 48. எக்ஸோட வேல்யூ, எக்ஸ் என்பது நம்ம என்னென்னு எடுத்துக்கிட்டோம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ. அப்போ ஏ நிகழ்ச்சி நடைபெறுவதற்கான நிகழ்தகவு P of A is equal to 11 by 48. அடுத்தது P of B கண்டுபிடிக்கணும். B என்ற நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு என்ன? A என்ற நிகழ்தகவை போல் இருமடங்கு. அப்போ 2 into 11 by 48. 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 22 by 48 கிடைக்கும். இதை கேன்சல் பண்ணால் 11 by 24. சரிங்களா? அடுத்தது P of C. C என்ற நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு P of Aவை போல் 3 மடங்கு. அப்போ 3 into 11 by 48. இங்கே கூட 3 1s are 3, 16 3s are 48. அப்போ 11 by 16. நிகழ்தகவு பாடப்பகுதியில் வரக்கூடிய ஃபார்முலாஸ் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாமா மாணவர்களே? பாருங்கள், E என்பது ஒரு நிகழ்ச்சினா அந்த நிகழ்ச்சி நடப்பதற்கான நிகழ்தகவு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஈவெண்ட் E is P of E is equal to N of E by N of S. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஷூர் event உறுதியான நிகழ்ச்சியின் நிகழ்தகவு P of S is equal to 1. ப்ராபபிலிட்டி ஆஃப் இம்பாசிபிள் ஈவெண்ட் is equal to 0. நிகழ்தகவினுடைய மதிப்பு 0 அல்லது 0 விட பெருசாக இருக்கும், 1 அல்லது 1 விட சிறியதாக இருக்கும். P of E is greater than or equal to 0, less than or equal to 1. P of A bar is equal to 1 minus P of A. அடுத்தது நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம். AB என்பன 2 நிகழ்ச்சிகள் எனில் P of A சேர்ப்பு B is equal to P of A plus P of B minus P of A வெட்டு B. Aயும் Bயும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் எனில் A வெட்டு B is equal to வெற்று கணமாயிடும். அதனால் P of A சேர்ப்பு B is equal to P of A plus P of B மட்டும்தான். A, B மற்றும் C என்பன ஏதேனும் 3 நிகழ்ச்சிகள் எனில் P of A சேர்ப்பு B சேர்ப்பு C is equal to P of A plus P of B plus P of C minus P of A வெட்டு B minus P of B வெட்டு C minus P of A வெட்டு C plus P of A வெட்டு B வெட்டு C. AB என்ற 2 நிகழ்ச்சிகளில் ஒரு நிகழ்ச்சி மட்டும்தான் நடக்கிறனா P of only A is equal to P of A வெட்டு B bar is equal to P of A minus P of A வெட்டு B. ஒரு நிகழ்ச்சி மட்டும் நடக்கும், B என்ற நிகழ்ச்சி மட்டும் நடக்கிறனா P of only B is equal to P of A bar வெட்டு B is equal to P of B minus P of A வெட்டு B. P of A bar வெட்டு B union A வெட்டு B bar is equal to P of A வெட்டு B bar plus P of A bar வெட்டு B. இந்த ஃபார்முலாஸ்லாம் நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா சம்ஸை ஈஸியாக போடலாம். வணக்கம்.